Hello friends, welcome back to Wings Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ஃப்ளஃபியான பேசில் எக் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். எக்ல நிறைய சத்து இருக்கு. உங்க குழந்தைகளுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்டா இருக்க போகுது. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் தான் தேவை. சோ அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த முட்டை ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா கொஞ்சமா பேசில் லீவ்ஸை பறிச்சிடலாம். நல்ல டெண்டரான லீவ்ஸாக பிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். இதை சாப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிடுங்க. இது கூட 1/8 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டு நல்லா ஃபோக்கை வச்சு இல்லாட்டி ஸ்பூனை வச்சு நல்லா பீட் பண்ணிடுங்க. ஒரு 2 நிமிஷம் கண்டினியூஸாக பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ 2 நிமிஷம் ஆயாச்சு. முட்டை நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. இது கூட ஒரு வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணது, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பேசில் லீவ்ஸ், ஒரு பச்சை மிளகாய் பொடுசாக கட் பண்ணது, கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணது, அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளோட எக் மிக்சர் ரெடியாக இருக்குது. ஸோ பேசில் எக் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. ஃப்ளேமை கடைசி வரைக்கும் லோவில் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் நம்மளோட எக் மிக்சரை உள்ளே சேர்த்துருங்க. இது அப்படியே ஒரு 3 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். 3 நிமிஷம் கழிச்சு சென்டர்லாம் நல்லா பஃப் அப் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. ஸோ அடுத்த சைடு திருப்பி போட்டு அகெயின் ஒரு 1 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட டெலிஷியஸான பேசில் எக் ஆம்லெட் பர்ஃபெக்டாக குக் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ இதை உடனே ரிமூவ் பண்ணிட்டு சூடாக நல்லா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ், ஹெல்தி அண்ட் இன்ஸ்டண்ட்டான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த பேசில் எக் ஆம்லெட் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா விங்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.